ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் சம்மந்தமானது. கீழ்கண்டவற்றுள் பெண்களின் சமூக நீதிக்காக வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை அதன் அரசியலமைப்பு பிரிவுகளோடு வந்து பொருத்துக அப்படிங்கிறாங்க. இங்கிட்ட ஆர்டிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க, அடுத்த சைடு வந்து ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பொருத்தணும். ஆர்டிக்கிள் 14 வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சட்டத்தின் முன் வந்து அனைவரும் சமம். அந்த சம உரிமை வந்து ஈக்குவாலிட்டி வந்து சொல்கிறது தான் வந்து ஆர்டிக்கிள் வந்து 14. இதே ஆர்டிக்கிள் 15 வந்து என்ன சொல்லணும்னா, இனம் மதம் மொழியில் வந்து பாகுபாடு இன்மை சொல்றது தான் வந்து ஆர்டிக்கிள் வந்து 15. இதே ஆர்டிக்கிள் 16 வந்து வேலை வாய்ப்புல வந்து சம வாய்ப்பு தான் வந்து ஆர்டிக்கிள் 16. ஆர்டிக்கிள் 19 அடிக்கடி கேட்டிருக்காங்க, பேச்சு உரிமை. ஆர்டிக்கிள் 14 19 ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனிப்பட்ட முறையில் கூட கேட்டிருக்காங்க, பொறுத்துக்கவா இல்லாம. ஆர்டிக்கிள் 14 வந்து சம உரிமை, ஆர்டிக்கிள் 15 வந்து பாகுபாடு இன்மை, ஆர்டிக்கிள் 16 வந்து வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு, ஆர்டிக்கிள் 19 வந்து பேச்சுரிமை. அடுத்த கேள்வி பாருங்க. மதிய சத்துணவு திட்டத்தில் வாரத்திற்கு 5 முட்டைகள் வாழைப்பழங்கள் என அறிமுகப்படுத்திய முதலமைச்சரை கண்டறிக அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மதிய உணவு திட்டம் அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்தினதே வந்து காமராஜர் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க 1956. அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து சத்துணவு திட்டமாக மாற்றினது யார் அப்படின்னா வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் 1982. காமராஜர் வந்து 1956 மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அதை சத்துணவு திட்டமாக மாற்றினது எம்ஜிஆர் அவர்கள் 1982. அதில் மதிய சத்துணவு திட்டத்தில் தான் வந்து கருணாநிதி அவர்கள் தான் முட்டை வாழைப்பழங்கள்லாம் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. நமக்கு கேள்வி, அந்த மதிய சத்துணவு திட்டத்தில் வந்து வாரத்திற்கு 5 முட்டைகள் வாழைப்பழங்கள் என அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் யார் அப்படின்னா வந்து கருணாநிதி. அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ்நாடு எதில் வளமானது அப்படின்னா வந்து மனித வளம் சொல்கிறாங்க. தமிழ்நாடு எதில் வளமானது அப்படின்னா வந்து மனித வளம். இந்தியாவிலேயே அதிக காற்றாலை ஆற்றல் திறன் கொண்ட மாநிலம் வந்து எது அப்படின்னா வந்து தமிழ்நாடு தான். காற்றாலை மூலம் மின் உற்பத்தியிலே ரொம்ப அதிக முன்னிலை வகிக்கிற மாநிலம் வந்து எது அப்படின்னாவே தமிழ்நாடு தான் வந்து சொல்லுவோம். இந்த மாநிலம் மிக உயர்ந்த தரமான கடலோர காற்றாலை ஆற்றலை வந்து கொண்டுள்ளது அப்படிங்க. ஏ மற்றும் ஆர் வந்து இரண்டும் சரி. மேலும் ஆர் ஏயின் வந்து விளக்கம் அப்படிங்கிறாங்க. ஸோ ரெண்டுமே சரிதான் சொல்கிறாங்க. இந்தியாவில் அதிக காற்றாலை ஆற்றல் திறன் கொண்ட மாநிலம்னா தமிழ்நாடு. இந்த மாநிலம் மிக உயர்ந்த தரமான கடலோர காற்றாலை ஆற்றலை கொண்டுள்ளது. ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து பாருங்க. தேசிய ஊரக சுகாதார திட்டம் அப்படின்னா வந்து 2005. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் அப்படின்னா 1992. தேசிய மருத்துவ குழு திட்டம் அப்படின்னா 2019. தமிழ்நாடு பொது சுகாதார திட்டம் அப்படின்னா 1939. தமிழ்நாடு பொது சுகாதார திட்டம் 1939. நல்லா பார்த்துங்க. தேசிய ஊரக சுகாதார திட்டம் 2005. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் 1992. தேசிய மருத்துவ குழு சட்டம் வந்து 2019. தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் அப்படின்னா 1939. தேசிய லெவலில் ஊரக சுகாதார திட்டம் 2005. தமிழ்நாடு பொது சுகாதார திட்டம் 1939. அந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. சத்ய சோதக் சமாஜ் அந்த அமைப்பின் நிறுவனர் யார் அப்படின்னா வந்து ஜோதிராவ் பூலே அவர்கள் தான் வருவாங்க. சத்ய சோதக் சமாஜ் இந்த அமைப்பின் நிறுவனர் யார் அப்படின்னா வந்து ஜோதிராவ் பூலே. ஆதி திராவிட மகாஜன சபை என்று பின் நாட்களில் அழைக்கப்பட்ட பறையர் மகாஜன சபையை தோற்றுவித்து வழி நடத்தியவர் யார் அப்படின்னா வந்து ரெட்டமலை சீனிவாசன் தான் வருவாங்க. இதே திராவிட மகாஜன சபை அப்படின்னா வந்து அயோத்தி தாசர் வருவாங்க. ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னா வந்து ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் வந்து வருவாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. நமக்கு கேள்வி, ஆதி திராவிட மகாஜன சபை என்று பின் நாட்களில் அழைக்கப்பட்ட பறையர் மகாஜன சபையை தோற்றுவித்து வழிநடத்தியவர் யார் அப்படின்னா ரெட்டமலை சீனிவாசன். அடுத்த கேள்வி, மனிதவள மேம்பாட்டு புள்ளியியல் அமர்த்தியா சென் குறிப்பிட்ட திறன்கள் அணுகுமுறையானது டேஸை புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. மனிதநல வாழ்வை புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது. மனிதவள மேம்பாட்டு புள்ளியியல் அமர்த்தியா சென் குறிப்பிட்ட திறன்கள் அணுகுமுறையானது மனிதநல வாழ்வை புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது. அறிவியல் அணுகுமுறையை படிக்கும் சரியான வரிசையை வந்து தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. அறிவியல் முறையை எப்படி வந்து படிக்கணும், அந்த வரிசை வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு கவனிப்பு, கருதுகோள், அனுபவ சோதனை, லாஸ்ட்டாக தான் முடிவுரை வருது. கவனிப்பு, கருதுகோள், அனுபவ சோதனை,
லாஸ்ட்டாக முடிவுரை. அறிவியல் தாக்கம் என்ற சொல்லினை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா வந்து நேரு கண்டறிந்த வந்து இந்தியா அப்படிங்கிறாங்க. அறிவியல் தாக்கம் என்ற சொல்லினை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா வந்து நேரு. அதை எதில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அறிவியலை கற்றுக்கொள்வதன் மூலம் தேர்ச்சி பெறக்கூடிய திறன்கள் வந்து என்னென்னா படைப்பாற்றல் மற்றும் ஆர்வம். அறிவியலை கற்றுக்கொள்வதன் மூலம் தேர்ச்சி பெறக்கூடிய திறன்கள் வந்து என்னென்னா படைப்பாற்றல் மற்றும் ஆர்வம். புரோக்ரியேட்டுகள் டேஸ் ராஜ்யத்தில் உள்ளடக்கியது அப்படின்னா ஸோ இது வந்து எந்த குடும்பம் அப்படிங்கிறாங்க. இது வந்து முனிரா குடும்பத்தை சேர்ந்து தான் புரோக்ரியேட்டுகள். புரோக்ரியேட்டுகள் அப்படின்னாவே அதில் வந்து ஒரு உட்கருவே வந்து இருக்காது. பாக்டீரியாலாம் வந்து புரோக்ரியேட்டுகள் வகையை சார்ந்தவை தான். அந்த புரோக்ரியேட்டுகள் வந்து உட்கருவே வந்து கண்டறிய முடியாது, உட்கரு இருக்காது. அது வந்து எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னா வந்து முனிரா குடும்பத்தை சார்ந்தது தான். ஸோ புரோக்ரியேட்டுகள் முனிரா ராஜ்யத்தில் உள்ளடக்கியது. பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று கடல் சூழல் அமைப்பில் வந்து இல்லாதது அப்படிங்கிறாங்க. கழிமுகம், கடல், பவளப்பாறைகள் இதெல்லாமே வந்து கடல் சூழல் அமைப்பில் வந்து இருக்குது. இதில் இல்லாதது எது அப்படின்னா வந்து ஏரி தான் வந்து கடல் சூழல் அமைப்பில் வந்து இல்லாதது. கீழ்காணும் நோய்களில் எது பாக்டீரியாவினால் ஏற்படுத்தப்படும் நோய் அல்ல அப்படிங்கிறாங்க. பொண்ணுக்கு வீங்கி, இது வந்து தட்டம்மை, இந்த பொண்ணுக்கு வீங்கி, சின்னம்மை, பெரியம்மை இது எல்லாமே வைரஸால் உண்டாகிறது. பாக்டீரியாவால் உண்டாகிறது காலராவை தான் வயிற்றுப்போக்கு வந்து சொல்லுவாங்க. காலரா, நிமோனியா காய்ச்சல், அடுத்து டைஃபாய்டு காய்ச்சல், இந்த கக்குவான் இருமல் இதெல்லாமே நமக்கு பாக்டீரியாவில் உண்டாகிறது. இது பாக்டீரியாவில் காசநோய், அதான் சொல்லுவாங்க காசநோய், காலரா, நிமோனியா, டெட்டானஸ் இது எல்லாமே பாக்டீரியாவில் ஏற்படுத்தப்படும் நோய்கள். நமக்கு வயிற்றுப்போக்கு கொடுத்துருக்காங்களா, அதுதான் காலரா இல்லைன்னா வயிற்றுப்போக்கு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. காசநோய் அப்படின்னா டியூபர்குலோசிஸ் அப்படின்னா மேக வெட்டை நோய், இது எல்லாமே பாக்டீரியாவில் உண்டாகிறது. வைரஸால் உண்டாவது பொண்ணுக்கு வீங்கி, தட்டம்மை, போலியோ வைரஸ், சின்னம்மை, பெரியம்மை இது எல்லாமே வைரஸால் உண்டாகக்கூடிய நோய்கள். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பாக்டீரியாவில் ஏற்படுத்தப்படும் நோய் அல்லாதது எது அப்படிங்கிற பொண்ணுக்கு வீங்கி தான் ஆன்சர். பகுத்தறிவுடன் சிந்தித்தல் என்பது கடந்த அனுபவத்தை காரணங்களோடு தொடர்புபடுத்துதல் அப்படிங்கிறாங்க. ஒரு பகுத்தறிவுடன் சிந்தித்தல் என்பது என்ன அப்படின்னா கடந்த அனுபவத்தை காரணங்களோடு தொடர்புபடுத்துதல். பின்வரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களை காலவரிசைப்படுத்துக அப்படிங்கிறாங்க. இப்போ தற்போது யார் இருக்கிறாங்க, தேர்தல் ஆணையராக இருக்கிறது யார் அப்படின்னா ராஜீவ்குமார் தான் இருக்காங்க. ஸோ அது கடைசியாக வந்திருக்கணும். ஸோ 2 ஆப்ஷன் தான் லாஸ்ட்டாக வரும். ஸோ ஃபஸ்ட் என்ன வரணும், நவீன் சாவ்லா வருவாங்க. அதுக்கடுத்து சுனில் அரோராக்கு அப்புறம் சுஷில் சந்திரா, லாஸ்ட்டாக தான் ராஜீவ்குமார் வருவாங்க. நவீன் சாவ்லா, சுனில் அரோரா, சுஷில் சந்திரா, ராஜீவ்குமார். தற்போது இருக்கிற தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ராஜீவ்குமார் அவர்கள். அடுத்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்குள் மக்களவையில் அதிக இடங்களை பெற்ற மாநிலம். இந்த லிஸ்ட்டில் அதிக இடம் பெற்றிருக்கிறது மேற்கு வங்காளம். இதே யூபியில் தான் அதிகமாக இருப்பாங்க. நம்ம இந்த லிஸ்ட்டில் மேற்கு வங்கம் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களில் மக்களவையில் அதிகமான இடங்களை பெற்ற மாநிலம் எது அப்படின்னா மேற்கு வங்கம். குஜராத், ராஜஸ்தான், அஸ்ஸாம் மேற்கு வங்கத்தோட கம்பேர் பண்ணும்போது மேற்கு வங்கத்திலேருந்து செலக்ட் பண்ணுற பீப்புள் தான் அதிகமாக இருப்பாங்க மக்களவையில். அடுத்து பாருங்கள், டேஸ் மூலம் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு வேலை மற்றும் ஊதியம் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னா MGNREGA, அதான் அந்த மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். கிராமப்புறங்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு சொல்கிறாங்களே அதுதான் இது. MGNREGA மூலம் கிராமப்புற தொழிலாளர்களுக்கு வேலை மற்றும் ஊதியம் உறுதி செய்யப்படுகிறது. இது 2005 தான் அமல்படுத்தியிருப்பாங்க இந்த திட்டத்தை. அடுத்து பாருங்கள், மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு எது அப்படின்னா 1972ஆம் ஆண்டு. மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு 1972ஆம் ஆண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி தமிழுக்கும் ப்ரீவியஸ் இயர் வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.